உறவுகள் இணைந்திருப்பது தென்றல் எஃப்எம்மோடு தொடர்வது ராகதீபம். ராகதீபம் ராகதீபம் விழிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடும் நெஞ்சங்களில் தேன் ஒளி சிந்த வரும் ராகதீபம். மனம் வென்ற பாடல் கொண்டு அரங்கேற்றும் ராகதீபம் ராகதீபம். இரவும் மாலையும் கலந்த இந்த இனிய பொழுதில் உறவுகளோடு இந்த இரவில் இசை தழுவி வருகிறது ராகதீபம். இன்றைய ராகதீபத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் எவை என்று அறியாவலோடு காத்திருப்பீர்கள். சரி, என்னென்ன பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என்பதை நேர்களுக்கு முதலில் சொல்லிவிடுகிறோம். பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி. நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோணுதோ அழகான ஒரு பாடல் இல்லையா. அடுத்ததாக இன்னிசை மலை திரைப்படத்திலிருந்து மங்கை நீ மாங்கனி அந்த பாடல். அடுத்ததாக எங்க ஒரு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து என் காவிரியே கண்ணீர் எதற்கு. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த மான் எந்தன் சொந்தமான். அடுத்ததாக சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து மாதுளங்கனியே. இத்தகைய ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்தது கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது. பகல் இரவு திரைப்படத்திலிருந்து பூமாலையே தோல் செய்ரவா. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததோ. அத்தனையும் முத்தான பாடல்கள் உங்கள் தெரிவுக்காய் விட்டுவிடுகிறோம். மீண்டும் ஒரு முறை நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததோ. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூமாலையே தோல் செய்ரவா. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது. சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து மாதுளங்கனியே நல்ல மரகத கிளியே. அடுத்தது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த மான் எந்தன் சொந்தமான். எங்க ஒரு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து என் காவிரியே கண்ணீர் எதற்கு. இன்னிசை மலை திரைப்படத்திற்காக மங்கை நீ மாங்கனி. நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோணுதோ. அடுத்து வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி. பாட்டு பாடவா திரைப்படத்திற்காக வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். இத்தனை பாடல்களும் உங்களுக்காக இணைத்துக் கொள்வோம் உறவுகளை. வணக்கம். ஹலோ, வணக்கம் உதயண்ணா. வணக்கம். யாரது? கண்ணத்துக்கு ஆசாத். ஆசாத். ஆசாத்துக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு? நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு? எனக்கு என் காவிரியை கண்ணீர் எதற்கு. என் காவிரியே கண்ணீர் எதற்கு அந்த பாடலா? ஆமா. சரி, எல்லா பாடலும் இளையராஜா பாடலை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். கொஞ்சம் ரசிக்கலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமாக. சரி, என் காவிரியே கண்ணீர் எதற்கு. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம். கண்ணீர் எதற்கு தெய்வமே உன் நெஞ்சம் வாடிவிடக் கூடாது. வாடினால் என் கண்ணீர் எதற்கு தெய்வமே உன் நெஞ்சம் வாடிவிடக் கூடாது. வாடினால் என் நெஞ்சம் தாங்கும் நிலைதான் ஏது. என் காவிரியே கண்ணீர் எதற்கு.
கனவுகள் நினைவுகள் கனிந்திடும் கலங்காதே. உன் காலடியே என்றும் எனக்கு. தாலியை கோவிலாய் பார்த்தவள் நீயடி, வேள்வியே வாழ்க்கையாய் கொண்டவள் தானடி. உன் விழியில் நீர் என்றால் எனது நெஞ்சிலே உதிரமே. ஊர் என்னை மிதித்தால் கூட பூமியாய் தாங்குவேன். நீ என்னை புரிந்தால் போதும் உலகையே வாங்குவேன். கண்மணி காத்திரு, கனவுகள் நினைவுகள் கனிந்திடும் கலங்காதே. என் காவிரியே கண்ணீர் எதற்கு? தெய்வமே உன் நெஞ்சம் வாடிவிடக் கூடாது. வாடினால் என் நெஞ்சம் தாங்கும் நிலைதான் ஏது? என் காவிரியே கண்ணீர் எதற்கு? என் காவிரியே நான் நீ நம் உறவு. தென்றல் FM 104.7 104.9. எட்டு மணி 12 வந்திருப்பது யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். சம்பந்தரன் மௌஃபியா. மௌஃபியா, சொல்லுங்க மௌஃபியா. நலமா இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கிறேன். எனக்கு வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். ஆமா, 2 குரல், அழகான பாடல். யார் பாடின சொல்லுங்க? தெரியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்து பாடி இருக்கிறார்கள் இல்லையா? ரொம்ப அழகான பாட்டு. மனநிலை சரியில்லை என்று அழகான வரிகள். இருக்கா? சரி, பாடல் கேட்கிற மனநிலை இருந்தா சரி. நன்றி 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 சார். வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவன் அவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவன் அவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது.
வழிவிடு என் தேவி வருகிறாள். பனிமலர்கள் வழி பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள். ஓ தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள். ஓ என் மீதுதான் நன்மையே பொன்மாரியாய் துப்பாள். என் நெஞ்சையே பூவென தன் கூந்தலில் சூடுவாள். நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே என் மூச்சிலே வாழ்கிறாள். என் ஜீவன் தேவியே நாளும் சிங்கார தேரை நான் கூட வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். மனநிலை சரியில்லை பாவம் என்று பாசங்கள் காட்டுவாளோ. மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்களாற்றுவாளோ. பூம்பாவையின் சேவைகள் பொன்னேற்றிலே ஏறுமே, பூலோகமே போற்றியே பூபாளமாய் பாடுமே. ஓர் நாள் அவள் வாராவிடில் என் பார்வை தூங்கிடாது. நான் வாழவே வான் நீங்கியே முன் தோன்றும் தேவமாது. ஆடை மேலாடும் பூவை நான் காண வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். நான் நீ நம் உறவு. தென்றல் FM 104.7 104.9. இணைத்துக் கொள்வோம் உறவுகளை. வணக்கம். யார்? அவரை காணவில்லை. அடுத்தவர். வணக்கம், பேசுங்கள். ஹலோ, வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணத்துல இருந்து சாந்தினி. சாந்தினி. சாந்தினி நலமா இருக்கீங்களா அண்ணா? இன்றுதான் என்னோட கதைக்கிறீர்கள் இல்லையா? நலம் நலம். நீங்கள் எப்படி ஓ, இருக்கீங்க? இந்த நாளா கதைக்கல, லைன் கிடைக்கிறேன். சரி, சொல்லுங்கள் சாந்தினி. எனக்கு இந்த மான் சொந்தமா அந்த பாடல தாங்க. இந்த மான் இந்த சொந்தமான் யார் நடித்த ஞாபகம் இருக்கா? ராமராஜ். ராமராஜனும் கனகா இல்லையா? கரகாட்டக்காரர்.
அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் அவர் தான் இல்லையா? அந்த காலம் அவர் நடித்த படங்கள் எல்லாம் மமோகம் ஓடும். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் படிக்கிற காலமாக இருக்கலாம் சில வேளை. நல்ல படம். நன்றி 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 நன்றி. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் முகநூல் வழியாக. சிவராஜா கேட்டிருக்காரு, எனக்கு அந்த பாடல் தான் பிடிக்கும், இந்த மான் இந்த சொந்த மான் அந்த பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் மஞ்சு இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார் கேகாலிலிருந்து மஞ்சு சக்தி, எனக்கும் அந்த பாடல் தான் பிடிக்கும், அந்த பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். சரி, எல்லாருக்கும். அடுத்ததாக ரோஸும் சொல்லியிருக்கிறார், காத்தான்குடி ரோஸ், எனக்கும் அந்த பாடல் தான் பிடிக்கும், இந்த மான் இந்த சொந்த மான் அந்த பாடலை தாங்க அவர்கள் சொல்லி அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. சரி, வேறு யாருக்கு அந்த பாடல் பிடித்திருக்கிறது? இன்னும் பலர் கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டிருக்காரு? அலங்கார ராஜ் கேட்டிருக்கிறார். அலங்கார ராஜ்னு சொல்லியிருக்கார், எனக்கு இந்த பாடல் தான் பிடிக்கும், அந்த பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பாடல் தான். சரி, ரசிக்கலாமா? சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே, சந்திக்க வேண்டும் தேவியே என் உயிரே. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்த வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே, நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே. அன்னமே அன்னமே எந்தன் சொர்ணமே, உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, கண்ணமே மது கிணமே அதில் பொன்மணி வைரங்கள் நின்னுமே. என்னாலே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே. சந்திக்க வேண்டும் தேவனே என் உயிரே. பொன்மணி மேகலை ஆடுதே உன் விழிதான் இடம் தேடுதே. பெண் உடல் பார்த்ததும் நாணுதே, இன்பத்தில் வேதனை ஆனதே. என்னத்தான் உன்னை எண்ணித்தான் உடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நின்றே கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான். மோகம்தான் சிந்தும் தேகம்தான், தாகத்தில் நான் நிற்க ஆனந்தம்தான். இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும்.
வேள்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தேனிலே. என்ன அழகான வரிகள் இல்லையா? நான் விழலானேன் தோளிலே. அழகான வரிகள், ரசித்து ருசிக்கும் அளவுக்கு இனிமையான பாடல் வரிகள். எழுதியவருக்கு வாழ்த்து தான் சொல்ல வேண்டும். சரி, சிவநேசன் துவாரகன் இணைந்திருக்கிறார். நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆகாய தாமரை அந்த பாடல் கேட்டிருக்கிறார். என் காவிரியை கண்ணீர் எதற்கு பாடலை அனுராதபுரத்திலிருந்து சமீகா பாடு கேட்டிருந்தார். அந்த பாடல் ஒழித்து விட்டது, மகிழ்ந்திருப்பார். அடுத்தது ஞான பூரணன் ரத்னசபாபதி இணைந்திருக்கிறார். அவரும் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். எம் இர்ஷாத் இணைந்திருக்கிறார். துஷான் இணைந்திருக்கிறார். பனிச்சங்கனியிலிருந்து வணக்கம் போல் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரபாகரன் இரவு வணக்கம் சொல்லி பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார். முகமது அன்வர் இணைந்திருக்கிறார் ராகதீபத்தோடு. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறார்கள்? பூந்தண்டலம் புண்ணிய கோடி நாடோடி தண்டலிலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக என்ற பாடல் கேட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பாடல் பிடித்திருக்கிறது. அடுத்து நாடோடி பாட்டுக்காரன் பாடலும் விரும்பி கேட்டிருக்கார்கள். என் காவிரியை கண்ணீருக்கு கலைச்செல்வியும் கேட்டிருக்கிறார். அந்த பாடல் ஒழித்து விட்டது. ஒரு கணம் ஒரு யுகமாக பாடல் கேட்டு சர்மிளா ஷர்மி இணைந்திருக்கிறாங்க. அடுத்து யோகலார் லோரன்ஸ் இணைந்திருக்கிறாங்க. ஆகாய தாமரை அருகில் வந்ததோ என்ற பாடல் தாருங்கள் என்று தர்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கின்றாங்க. கரகாட்டக்காரன் பாடல் கேட்டு அந்த பாடல் ஒழித்து விட்டது இல்லையா? மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக வத்சா பொன்னுசாமி கேட்டிருக்காங்க. வழிவிடு வழிவிடு அந்த பாடல் ஒழித்து விட்டது, மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அடுத்தது முகமது இன்ஹாம் இணைந்திருக்கிறார். அடுத்து அழகுராஜா இணைந்திருக்கார். கரகாட்டக்காரன் பாடல் கேட்டு பாடல் ஒழித்தது. என் காவிரியை கண்ணீருக்கு பாடல் கேட்டு போது கேசவரம் வஜ்ரவேலும் இணைந்திருக்கார். அவரும் மகிழ்ந்திருப்பார். பாடல்கள் அனைத்தும் அருமை. எனக்கு சாமி போட்ட முடிச்ச திரைப்படத்தில் இருந்து பாடல் தாங்க அப்படின்னு சவுதியிலிருந்து கலைச்செல்வி கேட்டிருக்கிறாங்க. பாட்டு பாடவா வழிவிடு பாடல் கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கயல்வெளி பதிவிட்டிருக்கிறாங்க. சரி, அந்த பாடல் ஒழித்தது அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். பாலா பேர்னாட் சொல்லியிருக்கிறார். ஹட்டனிலிருந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் என்று. அடுத்தது சுவாமி பில்லாலி இணைந்திருக்கிறாங்க. அவங்க நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சி கொண்டு இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்த பாடல் யார் கேட்பது என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் யார்? நான் தோப்பு பெட்டிக்கடை சகோதரி பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கிறேன். கொஞ்சம் வானொலிக்கு அருகில் நிற்காமல் தள்ளி வந்து பேசுங்கள். சரி, தள்ளி வந்து விட்டேன். சொல்லுங்க. எனக்கு தாருங்கள் சாமி போட்ட முடிச்சு வடத்தில் இளையராஜா பாடிய மாதுளம் கனியே மரகத கிளியே வாழை தாருங்கள். அப்படியா? சரி. ஆமா, மாதுளம் கனியும் மரகத கிளியும் பக்கத்தில் இருந்தா என்ன ஆகும்? சரி, யோசிங்க, பாடல் கேட்போம். மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கணை போடும் விழியே மாலை தன்னில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் விழியே இளமாலை தன்னில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு. அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கம் எங்கும் காதல் என்ற பூவும் மலர கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க மோகம் தொடர சொல்லி சொல்லி காமதேவன் பாணம் படர என்னை தினம் பாடும்
மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே உச்சி முதல் பாதம் தோறும் நேரில் காண போதை ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜன் உன் தாள் போற்றி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோக வாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கும் வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணம் மேலும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கணை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் விழியே இளம் மாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே கிருஷ்ணகுமாரும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறார். அன்பர் திக்கான்பேட்டை அருணகிரி கீதா இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். காவிரியை கணிந்ததற்கு பாடல் கேட்டு அந்த பாடல் ஒலித்ததம்மா, நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக செல்வ சுப்பிரமணியம் மணியம் இணைந்திருக்கிறார் அட்டப்பாடியில் இருந்து. தமிழ் செல்வன் இணைந்திருக்கின்றார். மங்கை நீ மாங்கனி என்ற பாடலுக்கு இணைகிறேன், பாடல் தெரிவுகள் அருமை என்று சொல்லியிருக்கிறார். எனக்கும் பிடித்த பாடல் தமிழ் செல்வன் அவர்களே, மங்கை நீ மாங்கனி ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கும். திருப்பட்குழி விஜயகுமார் சொல்லியிருக்கார். நாடுடைய பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இந்த ஆகாய தாமரை அருகில் வந்ததை பாடல் கேட்டிருக்கார். அடுத்தது ரவி சொல்லியிருக்கார். ரவிச்சந்திரன் ராகதீப நிகழ்ச்சியில் ஒரு ஜீவன் அழைத்தது என்ற பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. சரி, உறவுகள் வந்திருக்கிறார்கள், பார்க்கலாம். வணக்கம், யார்? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார்? வணக்கம் சார். வணக்கம், கேட்கிறது யார்? நான் பெரிய நீலாவணியிலிருந்து தங்கத்துறை பேசுகின்றேன். தங்கத்துறை, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க தங்கத்துறை? நலமாக இருக்கின்றேன் சார். உங்க நலம் எப்படி சார்? நலம் நலம் நலம். சொல்லுங்க தங்கத்துறை. நன்றி நன்றி. ஒரு ஜீவன் அழைத்தது என்னும் பாடலை எனக்காகவும் எனது மனைவி சந்திராணி தங்கத்துறைக்காகவும் தாங்க. வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அழகான ஒரு பாடல், ரசிக்கலாம். வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளை உள்ளே வைத்தாய். ஹோ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். ஹோ நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள். மணமாலை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா. இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், லலலலலலலா, இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். லலலலலா, உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். உன்னையே எண்ணி வாழ்கிறேன். லலலாலா, லலலாலா, லலலலா, லலலலா, லலலாலா, லலலாலா, லலலலா. லலலலா. இது ராகதீபம். இணைந்திருக்கிறீர்கள் உறவுகள் தன்றல் எஃப்எம்மோடு. இந்தவான் இந்த சொந்தமான் பாடல் கேட்டு எஸ் பாலச்சந்திரன் முகநூல் ஊடாக வந்திருக்கிறார். பிரதீப் சின்னராஜ் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஆகாய தாமரை பாடல் கேட்டு இணைந்திருக்கின்றார். அடுத்ததாக புதுக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து வெங்கடாஜலபதி இனிமையான பாடல்கள் நிறைந்த இன்றைய ராகதீபன் நிகழ்ச்சியில் சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்தில் பாடலை இணைத்து தாருங்கள் என்று கேட்டிருக்கார். அந்த பாடல் ஒலித்தது, மகிழ்ந்திருப்பீர்கள். நடனபாதம் இணைந்திருக்கின்றார். எல்லா அறிவிப்பாளர்களுமே தொலைபேசி நேர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். யாராவது முகநூல் பாடல்களை தொலைபேசி நேர்களுக்கு முகநூல் நேர்களுக்கும் பாடல் கொடுக்க முன்வர மாட்டார்களா என்று கேட்டிருக்கிறார். தொலைபேசி நேர்கள் கேட்கின்ற பாடல்களைத்தான் முகநூல் நேர்களும் கேட்கிறார்கள். உங்களின் பெயரையும் சேர்த்துத்தான் அவர்களோடு சொல்கிறோம். பிறகு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? சரி, மீண்டும் இணைகிறேன். மலர்பிள்ளை சொல்லியிருக்கிறார், எந்த மான் எந்த சொந்தமான். உங்களுக்காக பாடல் ஒலித்தது, கேட்டிருப்பீர்கள். சோமங்கலம் சடகோபனும் இணைந்திருக்கிறார். நாடோடி தென்றல் பாடல் பிடிக்கும், அந்த பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி, வந்திருக்கும் உறவியார் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் கொழும்பாறு மார்கரெட் கேட்கிறேன் சார். மார்கரெட், சொல்லுங்க மார்கரெட். எனக்கு வந்து சார் பூமாலையே தோல் சேருமா அந்த பாட்டு தாங்க. பூ மாலையே தோல் சேரவா, இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் மார்கரெட்? எனக்கு விருப்பம் சார் அந்த பாடல். பாட்டு தான் விருப்பமா? அந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு தெரியுமா? இல்ல சார். இந்த பாடல் போல் தமிழ் திரை
பாடல்களில் 2 பாடல்கள் தான் இருக்கின்றன. இந்த பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், ஒரு பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கும் போதே அதன் பின்னால் இன்னொரு பாடலும் பாடப்பட்டு கொண்டிருக்கும். இந்த பாடல் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் ஒரு அர்த்தம் வரும், தனித்தனியாக பிரித்து பார்த்தால் இன்னொரு அர்த்தம் வரும். சரியா? இவ்வாறான பாடல் இளையராஜா அவர்களால் 2 பாடல்கள் இசையமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று என் கண்மணி என் காதலி இளமாங்கனி, ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? இருக்கு சார், அந்த பாடலும் இந்த பாடலும் தான் தமிழ் திரை அந்த 2 பாடல்களும் தான் தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முறையில் அமைந்த 2 பாடல்கள் பின்னி ஒன்றாக அமைந்த பாடல், ஒன்றாக வரும். ரசித்து கேட்டால் அதனுடைய அர்த்தம் புரியும். சரியா? கேட்போமா? நன்றி நன்றி. பூமாலையே தோள் சேரவா வாசம் வரும்
தேசம், என் காற்று, என் உறவு. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். தென்றல் FM 104.7 104.9. இது ராகதீபம். முகநூல் வழியாக வந்திருக்கிறார் வெங்கட் சொல்லியிருக்கிறார், என் கண்மணி என் காதலி பாடலிலும் இந்த பாடலிலும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அழகாக சொன்னீர்கள் என்று சொல்லி வாழ்த்தியிருக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு ஆகாய தாமரை அருகில் வந்ததோ பாடல் கேட்டிருக்கிறார். அடுத்ததாக சிமினி சென்னையிலிருந்து இணைந்திருக்கின்றார். இரவு வணக்கம் சொல்லி பழனிச்செல்வம் இணைந்திருக்கின்றார். சகோதரரே என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் நிகழ்ச்சியோடு என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து மெடோனா சொல்லியிருக்கிறார், பாடல் தெரிவுகள் அருமை, ஒரு கணம் யுகமாக என்ற பாடலை தாருங்கள் அப்படியிலிருந்து வத்தலே என்று கேட்டிருக்கிறார். வத்தலையிலிருந்து மெரோனா, கேஷான் மற்றும் கேஷலி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இணைந்திருக்கின்றார். தொலைபேசியில் ஒரு நேரமாறையும் சேர்த்துக் கொள்கிறீர்கள். அளவு தண்டலில் இணைந்த நேர்களை மீண்டும் இணைத்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படி என்று சொல்லியிருக்கார். கவலையாக உள்ளது. சரி, அதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. ஒரு நேரை ஏன் நினைத்துக் கொள்கிறோம் அப்படி என்றால் சகோதரியே, 2 நேயர்கள் இணைந்து 2 பாடல்கள் கேட்டுவிட்டால் ஒரு பாடலை கொடுத்தால் மற்ற சகோதரிக்கு அல்லது மற்ற சகோதரருக்கு கவலையாக இருக்கும். எனது பாடலை தரவில்லை, அந்த சகோதரியினுடைய பாடலை தந்துவிட்டார் என்று. எல்லா விதத்திலும் எல்லாவரையும் திருப்திப்படுத்த முடியாது. இயன்றதை திருப்தியாக நடத்துகிறோம். தொலைபேசியிலே நாங்கள் இணைத்த நேரை மீண்டும் இணைத்துக் கொள்வது எங்கள் பணி அல்ல. இந்த தொலைபேசி வழியாக யார் அழைப்பை எடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. வருகிற அழைப்பை நாங்கள் இணைக்கிறோம், அதற்கு பதிலளிக்கிறோம். நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். பழைய நேயர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் நீங்களும் வரலாம். சரியா? அடுத்து நாதிரா ஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இந்த மான் பாடல் கேட்டு அடுத்து மணிமகளை வரதராஜனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். யார்? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். தோப்பு கொச்சிக்காலிலிருந்து ஈடன். ஈடன் சொல்லுங்க. ஈடனுக்கு என்ன பாடல் வேணும்? ஒரு கணம் என்ற பாடல். ஒரு கணம் ஒரு யுகமாக. அப்படியா? சரி, கேப்போமா? கேப்போம். மனம் ஏங்க வேண்டுமோ? சென்றலும் உன்னை பாடுதே, விண்மதி உன்னை தேடுதே. இது காதல் ராகமே, புரியாத மோகமே. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ? பார்க்கின்றதே உன் தூது
கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ? வானமும் பூந்தென்றலும் வாழ்த்துதே மலர் தூவுதே, இது காதல் ராகமே புரியாத மோகமே. ஈரம்போல் கண்ணுக்குள் நீர் ஏனம்மா, பூமிக்குள் வைரம்போல் நெஞ்சத்தில் நீதானம்மா. சோகங்கள் சொல்லாமல் ஓடட்டும் காதல் பெண்ணே, சொந்தங்கள் போகாமல் கூடட்டும் ஊடல் பெண்ணே. ஓ இது காதல் ராகமே புரியாத மோகமே. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ? தினம் தினம் உன்னை எதிர்பார்த்து மனம் ஏங்க வேண்டுமோ? வானமும் பூந்தென்றலும் வாழ்த்துதே மலர் தூவுதே, இது காதல் ராகமே புரியாத மோகமே. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ? ராகதீபத்தோடு கலந்திருக்கின்றோம். சரி, அடுத்து வந்திருக்கும் நீரை இணைத்துக் கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியின் நிறைவான தெரிவு இதுவாகத்தான் இருக்கும். யார் வந்திருப்பது? ஹலோ, வணக்கம் உதயா சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் கிண்ணியா மகரூப் நகர் நசூர். நசூர், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்க சார்? நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள். இங்க இருக்கிற பாடல் சொல்லுங்களேன் சார். என்ன பாடல் இருக்கு சார்? இப்படி ஒரு குண்டா தூக்கி போட்டீங்களே, இவ்வளவு நேரம் கேட்க இல்லையா? நான் கேட்டேன், கொஞ்சம் லேட்டா இது கொஞ்சம் கரண்ட் போய் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார், கேட்க முடியவில்லை சார். அப்படியா? இங்க இருக்கிற ஆமா சார். அழகான பாடல்கள் இருக்கு. மங்கை நீ மாங்கனி அந்த பாடல் இருக்கிறது. அதே போல ஒரு ஜீவன் அழைத்தது இருக்கிறது. ஆகாய தாமரை அருகில் வந்தது இருக்கிறது. ஆகாய தாமரை அருகில் வந்து அந்த பாடல தான் சார். அந்த பாடல் ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமா சார். சரி, உங்களுக்காக அந்த பாடலை தரலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சரியா? சரி, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. முகநூல் வழியாக நிறைவாக வந்திருக்கும் உறவுகளையும் ஒரு முறை பார்த்து விடலாம். அவர்களில் பலரும் பாடல் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அருண்மொழி இணைந்திருக்கின்றார். வணக்கம் உதயா சார், நலமாக இருக்கிறீர்களா? பருத்தித்துறையிலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். முயற்சி செய்தேன் பாடல் கேட்பதற்கு, ஆனால் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஆகாய தாமரை பாடலைத்தான் அவரும் கேட்டிருக்கிறார். அடுத்ததாக கேட்டிருக்கிறார் கலாதேவன் இணைந்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பின் டிக்கோரியா நகரிலிருந்து இணைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கிறார். சரி, இவர்கள் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சி நிறைவாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல். ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில்
உருகி நின்றதே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இளகுதா இளமையிலே. நீ மந்திரம் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே. ஒரு மடமாது இணை பிரியாது இருக்குமோ மறக்குமோ. ஒரு பொழுதேனும் அருவிய மீனும் பிரியுமோ விலகுமோ. என்று இந்த லீலையெல்லாம் எல்லை தாண்டி போவது. கைகள் ஏந்தும் வேளையெல்லாம் கண்ணி போகும் பூவிது. முத்தம் தலைவனிதழ் பதித்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் வழிந்திட. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. நாடோடி பாடலில் உருகி நின்றதே. புன்னகை முல்லை புதுவிழி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவோ. உன் கன்னங்கள் ரோஜா கொடியிடை அள்ளி நிறத்தினில் நீயொரு செவ்வந்தி பூவோ. செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ. குன்றினில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விளைந்ததோ. மின்னும் வண்ணப் பூக்கள் எல்லாம் மாலை என்று ஆகலாம். மன்னன் தந்த மாலை எந்தன் நெஞ்சை தொட்டு ஆடலாம். நெஞ்சை தழுவியது துலங்கிட உறவு விளங்கிட. அதிபர் அவரோட ஆசை அடையாம இடமாற்றத்தை தர மாட்டாரா? நான் அம்மாட ஆபரேஷனுக்கு டைம் கேட்டா டாக்டர் இதுக்காக என்ன தனியா கூப்பிடுறாரு, அதுவும் இரவைக்கு. ஓஏசி சொல்றாரு நான் அவரை கொஞ்சம் கவனிச்சா என் கேஸ முடிச்சு தராராம். நான் திரும்பி வந்துட்டேன். பாலியல் லஞ்சம் ஒரு தண்டனைக்குரிய குற்றம். உங்கள் உரிமைகளுக்கு நிபந்தனைகள் இல்லை. பாலியல் லஞ்சம் தொடர்பான புகார்களை 1954 மூலம் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்கவும். இது சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் செய்தி. வாழ்க்கைக்கு ஒரு சக்தி சிஐபி ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் 31ஆம் தேதி வரை உங்கள் பற்றுச் சீட்டுகளுக்கு பெறுமதி மிக்க பரிசில்கள். இன்றே சிஐபிக்கு வாருங்கள். நேரம் 9 மணி.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அரசாங்கமும் கடன் வசதிகள் பற்றிய ஆரம்பகட்ட உடன்படிக்கைக்கு முன்னேற்றம். கழுகங்கை அண்மித்த தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு வேண்டுகோள்.